சொல்றாங்க, அவங்க முபாஹலா செய்திருந்தால் நஜ்ரானிலே நெருப்பு மழை பெய்திருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹ்லுல் பைத்தை குறைவுபடுத்தினால் இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் அதாவும் வேதனையும் வந்துவிடும். இறுதியாக எல்லாரும் பத்தி பேசிட்டோம். கொடி வழியிலே இருக்கக்கூடிய ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பத்தி ஒரு சின்ன செய்தியை சொல்லலாம், நிரப்பமாகாது. எனவே அதையும் சொல்லி முடித்து விடுறோம். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளை தூக்கிக்கிட்டு வர்றாங்க. பிள்ளைகளை 2 பேரையும் இப்படி தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வந்து அபூபக்கர் சித்திக் நாயகம் எதிர்த்தாப்புல வர்றாங்க. அவங்க சொன்னாங்க, ஆஹா நிஅமர் ராகிப், நாயகமே வாகனிப்பவர், நிஅமல் மர்கூப், நல்ல வாகனத்தில் அல்லவா அந்த பிள்ளைகள் வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி தூக்கிட்டு போறாங்க. எவ்வளவு அழகான ஒரு பேச்சு பாருங்க. தூக்கிட்டு போகும்போது அட எவ்வளவு பெரிய வாகனம் இந்த பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிறது, நிஅமல் மர்கூப், வாகனம் நல்லது என்று சொல்லும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பதில் சொல்றாங்க, அபூபக்கரே வாகனம் மட்டுமல்ல வாகனிப்பவரும் நல்லவர் தான், நிஅமர் ராகிப் என்று சொன்னாங்க. நிஅமர் ராகிப், நான் மாத்திரமல்ல என் பிள்ளை. மெம்பர்ல இருந்து குத்பா ஓதி கொண்டிருக்கிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு தஆலா சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க. அவங்க அம்மா ஃபாத்திமா நாயகி வேட்டியை உடுத்துட்டு இருக்காங்க. இஸார் வேஷ்டி உடுத்துட்டு வரும்போது அது கொஞ்சம் கீழே இறங்கிட்டு தடமாறி அங்கிருந்து வர்றாங்க. வர்றதை பார்த்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்து கீழே இறங்கி வந்து வேஷ்டியை கட்டி உடுத்துட்டு மேல போய் உட்கார்றாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, என் பிள்ளை ஹசன், இந்த பிள்ளையை வைத்து சமுதாயத்திலே ஒரு பெரிய பிளவு வருவது இருப்பது ஒழிக்கப்படும், பாதுகாக்கப்படும். என் பிள்ளையை வச்சு ஒரு பெரிய ஃபித்னா வர இருப்பதை என் பிள்ளை தடுப்பார், பெரிய குழப்பம் வர இருப்பதை என் பிள்ளை தடுத்து இந்த சமுதாயத்திலே ஐக்கியத்தையும் ஒற்றுமையும் என் பிள்ளை ஏற்படுது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட போது அவர்களுடைய உதட்டிலே அந்த கொடியவன் பிரம்பை வைத்து அடித்த மாத்திரத்தில் அங்கிருந்த ஒரு பெண்மணி சொன்னார், இந்த இதழிலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய இதழிலா நீ பிரம்பை வைத்து அடிக்கிறாய், நாசமா போனவனே, நான் இந்த இதழை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட நான் பார்த்திருக்கிறேன். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வரும்பொழுது வீட்டுக்குள் அழுகை குரல் கேட்கிறது. பிள்ளைகள் அழுதா தாங்க முடியாது, டக்குன்னு ஓடி வந்துருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியிலும் இது சம்பந்தமான ஒரு செய்தி இருக்கிற. ஒரு தடவை தொழு வச்சுட்டு இருக்கிறாங்க, தொழுகையை வேகமாக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நாயகமே தொழுகை, பக்கத்து வீட்டுல ஒரு புள்ள அழுகுற சத்தம் கேட்குது. அந்த பிள்ளையுடைய தாய் எனக்கு பின்னால் தொழுதுகிட்டு இருப்பாங்க, அவங்கள சீக்கிரம் அனுப்புறதுக்காக நான் தொழுகையை சீக்கிரம் முடிச்சேங்கிறாங்க. என்ன கிருபை நபி! இப்படியெல்லாம் கிருபையாக நடந்த அருள் நபியை குறித்து சாதாரணமாக பேசுகிறீர்களே, உங்களுக்கு நாவு இருக்கிறதா அல்லது நரவல் இருக்கிறதா? எவ்வளவு சங்கடமாக இருக்கிறது. பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறது ஃபாத்திமா நாயகனுடைய வீட்டிலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள நுழையிறாங்க. ஃபாத்திமா, என்ன பிள்ளை அழுது? ஃபாத்திமா அமைதியா இருக்கிறாங்க. சொல்லுங்க ஃபாத்திமா, என்ன? யார சொல்லலாம், வீட்டுல உணவு இல்லை, கொடுக்குறது பால் பசி, பிள்ளைகள் பசியில் அழுது, தண்ணீரும் இல்லாத நிலைமை இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தூக்குனாங்க. 2 பிள்ளை தன்னுடைய நாவை கொடுத்தார்கள், தன்னுடைய நாக்கை கொடுக்கிறாங்க. அதிலிருந்து தேனும் பாலுமாக பிள்ளைகள் சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு நிரம்பி சிரித்து சிவத்தது என்றிருக்கிறார்கள். குழந்தைகள் சிரித்து சிவக்கிறது. அப்படி என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவை கொடுத்து சுவைத்த இந்த குழந்தையினுடைய உதட்டிலா பிரம்பை வைத்து நீ அடிக்கிறாய். கர்பலாவினுடைய நிலம் கர்புன் பலாவுன் சோதனையாக நடந்தது. இரத்த பூமி அது. எவ்வளவு பெரிய சோதனை நடந்தது. இன்று மற்றவர்கள் இந்த நிகழ்வை கூட கர்பலா, ஷஹீதே கர்பலா என்று நான் 2 மணி நேரம் கேசட் பேசி நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். என்ன நடந்தது நம்ம முன்னால் அதை பேசுறது இல்லை. பேசுவதற்கு தூண்டிய காரணம் யாருன்னா வஹாபிகள் தான். ஏன் தெரியுமா? அவர்கள் கர்பலாவிற்கு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போனதை தவறு என்று பேசுறாங்க. இங்க பேசுறாங்க, அங்க பேசினாங்க. எனவே நம்முடைய சமுதாயத்து மக்கள் அதை தவறாக எடுத்துக்கொள்ள கூடாது. அனைத்தும் சத்தியத்தின் வழியில் நடந்த ஒரு பிரயாணம் அது. என் பிள்ளைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகள், அதுவும் சுவனத்து இளைஞர்களினுடைய சையீதா ஷுப்பானியாஹ்லில் ஜன்னா, சுவன இளைஞர்களினுடைய 2 மாபெரும் தலைவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டவர்களா தவறு இழைப்பார்கள்? நீங்க யாரை பத்தி பேசுறதுங்கிறதுலாம் கிடையாது. யாரை பத்தி பேசணும், என்ன பேசுறதுங்கிறதுலாம் இல்லை. அருமையான இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெருமக்களே, உங்களுடைய இதயங்களை எல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுடர் வீசும் அஹ்லுல் பைத்துல் பக்கம் நீங்கள் திருப்புங்கள். இதயத்தை சாந்தியடைய செய்யுங்கள். கண்மணி நாயகத்தினுடைய அன்பையும் பாசத்தையும் கனிவையும் உங்களுடைய இதயம் முழுவதும் நீங்கள் நிறைத்து வைத்து விட்டால் அந்த இதயத்தை நெருப்பு சுட முடியாது. உங்கள் இரத்தம் அந்த இதயத்தில் இருந்துதான் இரத்தம் உடல் முழுவதும் பாய்கிறது. அப்படி பாயும் பொழுது நெருப்பு சுட முடியுமா? நரகம் தீண்ட முடியுமா? எப்போது மஹப்பத்துன் நபி, மஹப்பத்துல்லாஹி வ ரசூலி,
ஒரு மனிதனுடைய இதயத்தில் வந்து விடுகிறதோ அவன் நரகத்தை விட்டு முழுமையாக பாதுகாக்கப்பட்டவனாக ஆகிவிடுகிறான். அந்த லிஸ்டில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய கொடிவழியாக இருக்கக்கூடிய நம்முடைய மக்களையும் பாதுகாத்து அருள்பாலிப்பானாக. புனிதமும் சங்கையும் மிக்க இந்த அற்புதமான மஜ்லிஸில் நம்முடைய சங்கைக்குரிய வாப்பா நாயகம் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்டு அவர்களுடைய குடும்பத்தை பற்றி அருள் பைத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு நசீபு எனக்கு கிடைத்தமை குறித்து நான் நெஞ்சம் மகிழ்கிறேன், நெஞ்சம் நிறைகிறேன், மகிழ்வான் நெஞ்சம் சிவக்கிறேன். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த உரையை கபூல் செய்வானாக. இந்த உரையின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் பாக்கியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் பாக்கியமாக ஆக்கி வைப்பானாக. அவர்களுடைய கொடிவழிகளாக இருக்கக்கூடிய அருள் பைத்துகளை கண்ணியப்படுத்தும் மாபெரும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.